इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ருதி சூக்திமாலா 35வது ஸ்லோகம். அவதாரிக்க பூஜ்யவாச்சி பகவத் சப்த நிரூபண பிரசங்கேன பூஜாயாக அபி மகேஸ்வரைக சேஷித்வம் ஆக. இந்த 35வது ஸ்லோகத்துல இந்த பகவத் சப்தம் இருக்கே, பூஜாவான் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கக்கூடிய அந்த பகவத் சப்தம், அது பூஜைய யார குறிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த பூஜைக்கு சேஷியாக இருப்பவர் மகேஸ்வரன் தான். மகேஸ்வரஹா ஏவ ஏகஹா சேஷி யஸ்யாக. யார பூஜை பண்ணாலும் அந்த மகேஸ்வரனுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல காண்பிக்கிறார். அதுவா வாகாதி நிபந்தனாய பூஜாயாக யதஹ தச்சேஷித்வம் அதஹ பூஜ்யவாச்சி அப்படி பகவத் சப்தः त्वय्येव वर्तते இத்யாக. வாக்கினாலையும் மனசினாலையும் சரீரத்தினாலையும் செய்யக்கூடிய பூஜையானது பரமேஸ்வரனை சேஷியாக கொண்டு இருப்பதாலே பூஜ்யனை சொல்லக்கூடிய அந்த பகவத் சப்தம் கூட பரமேஸ்வரனைத்தான் குறிக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்படின்னு 2 விதமாக அவதாரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பூஜா தமுஷ்டுஹிவதா விஹிதா மகேஷ மந்திரேண வாங் மனச காய நிபந்தனா தே சர்வாபிரபி உபனிஷத்பிஹ உபாசனா உக்தா நாராயணோபனிஷதம் பரிபாவயாமஹ. தமுஷ்டுஹிவதா தமுஷ்டுஹி இதி பிரதீகவதா மந்திரேண. ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த தமுஷ்டுஹின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரமானது என்ன சொல்றதுன்னு கேட்டா, வாக்குனாலையும் மனசினாலையும் சரீரத்தினாலையும் செய்யக்கூடிய பூஜையானது ஹே மகேஷ தே பூஜா விஹிதா. இந்த 3 கரணங்கள்னாலேயும் செய்யக்கூடிய பூஜையானது ஒன்னத்தான் சேரும் அப்படின்னு அந்த தமுஷ்டுஹி அப்படிங்கிற மந்திரம் சொல்றது. அது மாத்திரமில்லே, சர்வாபிரபி உபனிஷத்பிஹி உபாசனா உக்தா. எல்லா உபனிஷத்துகள்லையும் பிரம்மோபாசனை சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே சிவனுடைய உபாசனை தான் அப்படிங்கறத ஒரு மாதிரிக்கு ஒரே ஒரு உபனிஷத்து நாராயணோபனிஷதம் பரிபாவயாம. பரமேஸ்வரனை தான் எல்லா உபனிஷத்தும் உபாசனாக சொல்லி பரமேஸ்வர விஷயகமான உபாசனை தான் எல்லா இடத்திலும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நாராயணோபனிஷத்தை மாத்திரம் பூர்வோத்தர ஆலோசனை பண்ணி கொஞ்சம் பரிசீலனம் பண்ணுவோம். பரிபாவயாமஹா. மேல ஒரு பல ஸ்லோகங்கள்ல இந்த நாராயணோபனிஷத்தை பத்தின விசாரம் தான். அத விசாரம் பண்ணி இந்த நாராயணோபனிஷத்துங்கிறது பரமேஸ்வர உபாசனையத்தான் சொல்றது அப்படிங்கிறத மேல நிரூபணம் பண்ண போறார். இப்ப நாம இந்த தமுஷ்டுஹி அப்படிங்கிற இந்த மந்திரம் என்ன சொல்றது அப்படிங்கிறத பார்ப்போம். தமுஷ்டுஹிவதா தமுஷ்டுஹி இது பிரதீகவதா மந்திரேன. அதாவது தமுஷ்டுஹின்னு ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தினாலே என்ன சொல்லப்படுறது, வாங் மனச நிபந்தனா. வாக்ச மனஷ்ட வாங் மனசே அச்சதுரேத்தியாதினா அச்பிரத்யாந்தத்வேன நிபாதத்வாத் அஸ்ய சாதுத்வம். வாங் மனசே மனச சப்தம் அகாராந்தமாயிடுறதா, அத வியாக்கரணம் சொல்லி அதுதான் சாதுன்னு சொல்றார். அதே மாதிரி காயஷ்ட வாங் மனச காயாகான்னு இருக்கணும். வாக்கு மனசு சரீரம். தே நிபந்தனம் காரணம் யஸ்யாஸ்ஸா பூஜா. இந்த 3 கரணங்களையும் ஹேதுவாக கொண்ட பூஜை. அதாவது பூஜைங்கிறது இந்த 3 கரணங்களை கொண்டு பசியக்கூடியதாக இருக்கிறதுனாலே
இதை காரணமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த பூஜையானது விஹிதா தச்ச தபுஷ்டுஹீதி மந்திரஹ ரிக் சம்ஹிதாயாம் ஏவ ஆம்னாயதே. ரிக் சம்ஹிதையில அந்த மந்திரம் இருக்கு. தமுஷ்டுஹி யஸ்விஷு சுதன்வா யோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய யக்ஷ்வா மஹே சௌமனசாய ருத்ரம் நமோபிர்தேவ மசுரம் துவஸ்ய அப்படிங்கிறது அந்த மந்திரம். அஸ்யார்த்தः யஹ ஸ்விஷுஹு, எவனொருவன், அதாவது அந்த பரமேஸ்வரன் ஸ்விஷுஹு நல்ல பானத்தை கொண்டவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? விஷ்ணு சோம அக்னி சாயகா, விஷ்ணுவையும் சோமனையும் அக்னியையும் பானமாக கொண்டவர். இது எப்படி இந்த அர்த்தம் கிடைச்சது? அதை சொல்ற தத்ர ஸ்ருதி த இஷும் நமஸ்குர்வத அக்னிமணீகம் சோமகம் சல்யம் விஷ்ணும் தேஜனம் தே புருவன். அதாவது இங்க அக்னிமணீகம் சோமம் சல்யம் விஷ்ணும் தேஜனம் அப்படின்னு அந்த இஷுவை வர்ணிச்சிருக்கு. இது வேற அர்த்தத்துல இருக்கு. அந்த உபசத்துக்கு தேவதையை சொல்லக்கூடிய மந்திரமா இருக்கு. இருந்தாலும் வேற மாதிரி அர்த்தம் பண்றார். என்ன அர்த்தம் பண்றார்? அனீகம் பானம், பானம்னு இருக்கணும். இல்ல பான சல்ய முகம், மேல சல்யம்னு மறுபடியும் வருது. கிருஷ்ணாயச சல்யம் கிருஷ்ணாயச நிர்மிதம் பானாகிரஸ்தாபிதம் தேஜனம் லோகபத்திர வத்திரிக்தம் காஷ்டம். இந்த வாக்கியத்திலேருந்து எப்படி இந்த அர்த்தம் எடுக்கிறாருன்னா, பானத்திலே அந்த நுனி இருக்கே அது சல்யமா, அந்த நுனிங்கிறது நுனியா இருக்கக்கூடியது அனீகம்னு எடுத்துட்டு இருக்கார். பான சல்ய முகம். சரி, பானத்துக்கு கூர்மையான ஒரு முகம் இருக்கும், அத அனீகம்னு எடுத்துட்டார். அதுக்கப்புறம் சல்யம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பானாகிரத்திலே சொருகக்கூடிய இரும்பால ஆன ஏதோ ஒரு இன்னொரு அம்சம், அதாவது ரொம்ப கூர்மையான எதையோ ஒண்ணு அந்த பானத்துக்கு நுனியில சொருகி அதை விட்டா இன்னும் கொஞ்சம் பிரபலமா அது வேலை செய்யும் போல இருக்கு. அத சல்யம்னு சொல்றாங்க. சல்யம் கிருஷ்ணாயச நிர்மிதம் பானாகிர ஸ்தாபிதம். அப்புறம் தேஜனம் அப்படிங்கிறது லோகபத்திர வத்திரிக்தம் காஷ்டம். அதாவது அந்த பானத்துல ஒரு கட்டையும் சொருகி இருப்பா போல இருக்கு. அத நீட்டமா இருக்கிறது குச்சி. குச்சிக்கு ஆரம்பத்திலே கூர்மையா இருக்கு, அதுல ஒரு இரும்பு சல்யம் போக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இஷுவை பத்தி வர்ணிக்கிறார். அதுல அநீகமாக இருப்பது எது? அக்னி. அதுக்கப்புறம் அந்த சல்யமாக இருப்பது எது? அந்த அக்ரத்துல சொருகி வச்ச அந்த இரும்பு சல்யமாக இருப்பது சோமன். அப்புறம் அந்த பானத்துடைய நடுபாகம் இருக்கே, அந்த குச்சி மாதிரி அந்த கம்பாக இருப்பது விஷ்ணு. அப்படின்னு இங்க வர்ணிச்சிருக்கிறதுனாலே என்ன அர்த்தமாச்சுன்னா, ஸ்விஷுங்கிறதுக்கு அக்னி, சோமன், விஷ்ணு 3 பேரையும் ஒரு பானமாக கொண்டவர், விஷுவாக கொண்டவர் அர்த்தம் பண்ணினார். இது ஒரு வியாக்கியானம். அதுவா விஷ்ணு மாத்திர சாயகா. இல்லைன்னா விஷு இவ்வளவு தூரம் நாம சிரமப்பட வேண்டாம். விஷுகுனா அழகான நல்ல பானத்தை உடையவர்னு தான் அர்த்தமாறுது. அந்த நல்ல பானங்கிறது என்னன்னா விஷ்ணு மாத்திரம், விஷ்ணுதான் சாதிக்கணும். இவ்வளவு தூரம் சிரமப்பட வேண்டாம். என்ன பண்ணலாம்? அதுக்கு எங்க பண்ண பிரமாணம்? தசாச்ச கர்ண பருவணி பந்தயித்வா ஹரிம் விஷ்ணும் அவ்யயம் யஜ்ஞ வாகனம் சரம் பிரகல்பயாஞ்சக்ரே விஸ்வகர்மா மகாமனாக. அந்த திரிபுர சம்ஹார சமயத்திலே விஸ்வகர்மாவானவர் அந்த பரமேஸ்வரனுக்கு திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்கு வேண்டிய ஆயுதங்கள் எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அந்த விஷ்ணுவை கூட்டிட்டு வந்து யஜ்ஞ வாகனராக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை சரமாக பானமாக அந்த அந்த யுத்தத்துல அவர் பிரகல்பயாஞ்சக்கரே அந்த ரூபத்துல அவர் இருக்கும்படியாக பண்ணினார். அப்புறம் என்ன இருக்கு? சுதன்வான்னு மந்திரத்துல பதம் இருக்கு. விஷுகு சுதன்வா. விஷு ஆச்சு நல்ல பானம் கொண்டவர்.
சுதன்வாங்கிறதுக்கு மேருதன்வான்னு அர்த்தம் பண்ணிக்கிறார். அந்த வில்லாக இருந்தது மேரு மலையாம். திரிபுர சம்ஹார காலத்திலே பரமேஸ்வரனுக்கு வில்லாக இருந்தது மேருமலை. ததாச்ச லைங்கே சைலேந்திரா கார்முகஞ்சாசி ஜியா புஜங்காதிபா ஸ்வயம். அந்த சமயத்திலே யுத்தத்திலே சைலேந்திரா அந்த மேருவானவர், மேருமலையானது பரமேஸ்வரனுக்கு வில்லாக ஆனது. வாசுகி அந்த வில்லின் நாணாக ஆனது. ஜியா புஜங்காதிபஸ்வயம். அதவா இதுக்கே இன்னொரு வியாக்கியானம் பண்றார். சம்பத்சர தன்வா, சம்பத்சரமானது அவருக்கு வில்லாக வந்தது. இதுக்கு என்ன பிரமாணம்? ததாச்ச கர்ணபர்வணி விசித்திரம் ரிதுபி ஷட்பிஹி கிருத்வா சம்பத்சரம் தனு. ஷட்பிஹி ரிதுபிஹி 6 ரித்துக்களை கொண்டு அந்த சம்பத்சரத்தை தனக்கு வில்லாக ஆக்கி கொண்டு மேற்கொண்டு அனுபவிக்கிறது. ஆக இப்படியாக கர்ணபர்வாவில, மகாபாரத கர்ணபர்வாவில வர்ணிச்சிருக்கு. அதவான்னு சொல்லி இன்னொரு வியாக்கியானம். ஓங்கார தன்வா, பிரணவத்தையே வில்லாக கொண்டவர். ததுக்தம் சாந்தி பருவணி. கிருத்வா தனுரோங்காரம் சாவித்ரீம் ஜியாம் மகேஸ்வரः பாணைஹி பஞ்சாட்சரைஹி பூர்ணம் திரிபுரம் ஜிதவான் புரா. இங்க என்ன சொல்றார்? திரிபுரவசம் பண்ணும்போது, அவளை ஜெயிக்கும் போது ஓங்காரத்தை தனுவாக ஆக்கி கொண்டு, சாவித்ரி காயத்ரியை அந்த வில்லுக்கு நாணாக ஆக்கி கொண்டு, பஞ்சாட்சரத்தை பானங்களாக வைத்துக் கொண்டு சீக்கிரமாக அந்த திரிபுர சம்ஹாரம் செய்வார். திரிபுராசுரனை ஜெயித்தார் அப்படின்னு வந்திருக்கு. விஸ்வஸ்ய பேஷஜஸ்ய, அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? எஸ் விஷு சுதன்வா யோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய. விஸ்வஸ்ய பேஷஜஸ்ய க்ஷயதின்னு இருக்கு. விஸ்வஸ்ய பேஷஜஸ்ய சம்சார வியாதி விநாசகஸ்ய ஞானாக்கியஸ்ய சர்வ பேஷஜஸ்ய. விஸ்வஸ்ய பேஷஜ எல்லா ரோகத்துக்கும் ஒரு மருந்து, அதாவது சம்சார வியாதியையே போக்கக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்து என்னது? ஞானம். ஞானாக்கியஸ்ய சர்வ பேஷஜஸ்ய க்ஷயதி நிவாசாய பவதி. இவர்தான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனாலே அந்த ஞானத்துக்கு நிவாசஸ்தானமாக இருந்துருக்கார். ஞானம் நிவாசம் பண்றதுக்கு இருக்கிறதுக்கு இவர் தான் இருப்பிடமா இருக்கார். க்ஷய நிவாசகத்தியோகோ இது தாது. க்ஷயத்தின்னு இருக்கு, க்ஷயம்னு அர்த்தம் சொல்லாம நிவாசம்னு அர்த்தம் சொல்றீங்களேன்னா இந்த தாத்துவுக்கு நிவாசங்கிற அர்த்தமும் இருக்கு. க்ஷயோ நிவாசேன்னு சூத்திரம் கூட இருக்கு. அதுக்கப்புறம் இதி தாது ஈஷ்டே சக்த இத்யர்த்தா. ஈஷ்டேன்னு இருக்கோ அதுல யோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய யக்ஷ்வா மஹேதௌ மனசாய ருத்ரம் நமோபிர்தேவமசுரம் துவஸ்ய. ஈஷ்டேங்கிற பதம் அந்த மந்திரத்துல வரல, ஆனால் ஈஷ்டேங்கிறத எங்கேயோ கொண்டு வந்திருக்காரு இவர். க்ஷயதி பேஷஜஸ்ய ஈஷ்டே சக்தஹா யஹா யஹா ஈஷ்டே நிவாசா. இப்படி இருக்க இப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய மகத்துவம் சக்தி உடையவர் யாரோ தமேவ அந்தராத்மன் ஸ்துஹி தமுஸ்துஹி தம் உ ஸ்துஹி. அந்த சுவாமியையே நீ ஸ்தோத்திரம் செய். ஸ்தோத்திரம் செய் ஸ்துஹின்னு சொன்னதுனாலே அனேன வாங் நிபந்தனா பூஜா உக்தா. இந்த ஸ்துஹின்னு சொன்னதுனால வாக்குனால செய்யக்கூடிய பூஜை பரமேஸ்வரனுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது தெரிகிறது. சௌமனசாய மகே உற்சவே தமேவ ருத்ரம் யக்ஷ்வ தமேவ உத்திஷ்ய திரவிய தியாகம் குரு இத்தியர்த்தா. இது 2வது. இது மானச பூஜையை சொல்றதா. நல்ல மனசு வரத்துக்காக சௌமனசாய மகன உற்சவம், அந்த பெரிய உற்சவமாக கொண்டாடி அதில தமேவ ருத்ரம் யக்ஷ்வ யக்ஷ்வ மகே யக்ஷ்வாமகேன்னு சந்தியில தீர்க்கம் வந்திருக்கு சாந்தசமாக. அந்த தேவனையே ருத்ரனையே நீ உத்தேசித்து யாகம் செய், திரவிய தியாகம் குரு அப்படின்னு அர்த்தம் பண்ணினார். அப்படின்னா இதே என்னாச்சு? தத்திர மனோநிபந்தனா பூஜா உக்தா. மானசமான பூஜையா.
அது என்னன்னா, தியாகங்கிறது மானசம். இதன் நமமா அப்படின்னு சொல்லி அந்த நம்மளுடைய ஸ்வத்துவத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அந்த சுவாமிக்கோ யாருக்கோ ஒரு வஸ்துவை நாம கொடுத்தோம்னா, கொடுக்கறதுனா என்ன, அந்த வஸ்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்வத்வம் நிவர்த்தி ஆகணும். யாருக்கு கொடுக்கறோமோ அவருடைய ஸ்வத்துவம் வரணும். அதான் அந்த வஸ்து நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடையது ஆகணும், என்னுடையதாக இருக்கக்கூடாது. அதுக்குதான் பேரு தானம்னு பேரு, கொடுக்கறது. இப்ப தேவதையை உத்தேசித்து திரவியத்தை கொடுக்கும் போது அந்த எஜமானன் அத இதன்னமமான தியாகம் பண்ண. அந்த இதன்னமமாங்கிறது என்னது, அதுதான் தன்னுடைய ஸ்வத்வத்தை விடுறது, நிவர்த்தி பண்ணிக்கிறது. அதனால அந்த ஸ்வத்வ தியாகங்கிறது மானசமா இருக்கிறதுனால யக்ஷ்வ அப்படிங்கிற இந்த வார்த்தையால, இந்த பதத்தினால மானசமான பூஜை பரமேஸ்வரனை குறிச்சு செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியுது. அடுத்தது அதான் சொல்ற, யாகோ நாம திரவிய தியாகா தத்ர மனஹா ஏவ காரணம். ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். அது எப்படி திரவிய தியாகம்னா மனசுதான் காரணங்கிறது இது இப்படிதான் சொல்லணும். அந்த சொத்துவத்தை தியாகம் பண்றது மனசனால பண்ணணும். வாயால சொன்னாலும் மனசுனாலதான் அதை தியாகம் பண்ண. அதுக்கடுத்தது ராதானி. அதுக்கப்புறம் மூல மந்திரத்துல என்ன இருக்கு, யக்ஷ்வாமஹே சௌமனசாய ருத்ரம் நமோகிர் தேவம் அசுரம் துவஸ்ய. ஓ, தேவம் அசுரம் துவஸ்யான்னு அடுத்த 2 பதம் பாக்கி. அங்க அசுரம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பண்றார். அசுரம் பிராணதாதாரம். அசுரம்னா அசுரன் இல்ல, அசுனா பிராணன். அசும் அசூன் ராதி ததாதி அப்படின்னு உற்பத்தி வச்சிருந்து பிராணனை கொடுக்கக்கூடியவர், பிராணதாதாவாக இருக்கிறவர் அப்படின்னு அசுர சப்தத்துக்கு அர்த்தம். ராதானே இது அஸ்மாத் தாத்தோஹோ ஆத்தோனுபசர்கேகா இது கஹா. அந்த கப்பிரத்தின் வந்து அசுர அப்படின்னு வருது. ராங்கிற தாத்து தானார்த்தமான தாத்து. நமோபிஹி பிரணாமை, விழுந்து நமஸ்காரம் செய்யறது. இந்த மாதிரி நமஸ்காரம் செய்து தமேவ தேவம் துவஸ்ய பரிச்சர. இந்த துவஸ்யங்கிறது கிரியாபதம். அந்த தேவனையே நீ பரிச்சரணம் செய், நமஸ்காரம் செய்து. இதுல இருந்து காய்கமான பூஜை சொல்லப்படுறது. ஆக 3 விதமான பூஜையும் பரமேஸ்வரனை குறிச்சு செய்ய வேண்டியது அப்படின்னு இந்த மந்திரத்துல தெரியறது. அனேன காய நிபந்தனா பூஜா உக்தா ததுக்தம் வாயவீய சம்ஹிதாயாம். ஆம்ப பூஜா த்ரிதா புரோக்தா மனோ வாக் காய சாதனைஹி சிவரூபாதி சிந்தாயா தா சேவா மானசீ மதா. சாம்ப பரமேஸ்வரனுடைய பூஜையானது 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. மனசு, வாக்கு, காயம் அப்படிங்கிற 3 சாதனங்களை கொண்டு 3 விதமாக அந்த பூஜை ஆகிறது. அதுல மானசியை சொல்றார். சிவரூபாதி சிந்தாயா சா சேவா மானசி மதா. சிவனுடைய ஸ்வரூபத்தை மனசுல தியானம் பண்ணிக்கிறது இருக்கே, இது மானசமான ஒரு பூஜை. ஜபாதிஹி வாச்சிகி சேவா. சிவ மந்திரத்தை ஜபிக்கிறது இதெல்லாம் வந்து வாச்சிகம், ஜபம் பண்றது வாச்சிகமான சேவை. கர்ம பூஜாதி காய்கி, மற்ற பூஜை எல்லாம் காய்கம், சரீரத்தான செய்யறது. தேயம் திரிசாதனா சேவா சிவதர்மச்ச கச்சதே. இந்த 3 சேவையும் சிவதர்மம் அப்படின்னு சொல்லப்படுறதா. தது பஞ்சவித புரோக்தா சிவேன பரமாத்மனா. இந்த சிவதர்மமானது 5 விதமாக பரமாத்மா சிவனாலேயே சொல்லப்பட்டு இருக்கு. தபஹா கர்ம ஜபஹா தியானம் தியானம் சேதி சமானதா. தபஸ், கர்ம, ஜபஹ ஜபம், தியானம் தியானம், இந்த மாதிரி 5 விதமாக சொல்லப்படுறது. கர்ம லிங்க அர்ச்சனாதீனி, தபஹ சாந்திராயணாதிகம். சிவலிங்கத்துக்கு பூஜை, அர்ச்சனை, அபிஷேகம், பூஜை இதெல்லாம் பண்றது இருக்கே, இது கர்மா. தபஸுங்கிறது என்ன, சாந்திராயணாதிகளை அனுஷ்டிக்கிறது. ஜபஹா த்ரிதா சிவாபியாச சிந்தா தியானம் சிவஸ்யது. ஜபஸ் த்ரிதா போட்டிருக்காள, மேல என்ன,
ஜபாதிஹி தியானம். சிந்தா தியானம் சிவஸ்து தனியா இருக்கணும். ஜபஸ்திரிதா, 3 விதமா. அதான் ஜபஸ் கூட, ஜபம் கூட உறக்க சொல்றது, மனசுக்குள்ள சொல்றது, மானசமான சொல்றது, நமக்கு மாத்திரம் காதல விழும்புற உபாம்ச ஜபம் பண்றது அப்படின்னு நினைக்கிறேன். சிவருடைய மந்திரத்தை ஜபம் பண்றது. சிவாபியாச சிந்தா தியானம் சிவஸ்யது. சரி, தியானம்னு வச்சுக்கலாம், தியானம்ல காமா போட்டுக்கலாம். சிவாபியாச சிந்தா தியானம். தியானம்னு சொல்லப்பட்டது அந்த சிவனையே நினைச்சுட்டு இருக்கிறது. சிவஸ்யது சிவாகமோக்தம் யத் ஞானம் ததத்ர ஞானம் உச்சியதே. இந்த சைவ ஆகமத்துல சிவனை பற்றின ஞானம் சொல்லப்பட்டிருக்கே, அந்த ஞானம் தான் இங்க எடுத்துக்கணுமா. ஸ்ரீகண்டேன சிவேனைவ சிவாயை சஹா சிவாகமஹா காருண்யாத் ஸ்ரேயசாம் ஏக சாதனம். அதாவது முன்னாடி கிரியாபதம் இருக்கு, அதுல உச்சத்தேன்னு வச்சுக்கலாம். ஸ்ரீகண்டனாக இருக்கக்கூடிய அந்த சிவனே சிவானா பார்வதிக்கு அந்த சிவாகமமானது சொல்லப்பட்டிருக்கு. அது எதுக்காக, யாருக்கு உபகாரம் அப்படின்னு சொன்னா, சிவாஸ்ரிதானாம் காருண்யாத் ஸ்ரேயசாம் ஏக சாதனம். எல்லா விதமான ஸ்ரேயஸுக்கும் சாதனமாக இருக்கக்கூடியது அந்த ஆகமங்கள். அது சிவனை ஆசிரியக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய சாதனமா இருக்கு. அவளிடத்துல உள்ள காருண்யத்தினாலே அம்பாளுக்கு உபதேசம் பண்ணி அம்பாள் மூலமாக அது வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. ததோ விவர்த்தையே சிவே பரமகாரணே. அதனால சிவனிடத்தில், பரமகாரணமாக இருக்கக்கூடிய சிவனிடத்திலே பக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், அதிகப்படுத்திக்க வேண்டும். தியஜேச்ச விஷயாசங்கம் திரேயோர்த்தி மதிமான் நரகன். இந்த பாக்கிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசக்திய, திரேயசு வேணும்னு ஆசைப்படுறவன், அப்படி உள்ள புத்திசாலியான நரன் தியாகம் செய்ய வேண்டும், அதுல ஈடுபடக்கூடாது இத்தியாதி. யத்யபி மந்திரஸ்ய பிரயோக சமவேதார்த்த ஸ்மாரகத்வேன விதாயகத்வம் நாஸ்தி, ததாபி அஸ்மாதேவ மந்த்ராத் வாங் மனः காயைஹ ஈஸ்வரம் பூஜயேத் இதி விதிஹ உபரிதாரண விதிவதே கல்பயிதவ்யः. ஒரு சின்ன சந்தேகம் வருது. இந்த மந்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம் ஒரு ஸ்தோத்திரத்துக்காக சொல்லப்பட்டதாக இருக்கும். மந்திரத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, அதை சொல்லி அனுஷ்டானம் பண்ற காரியத்துல ஏதோ ஒரு அம்சத்தை அதை ஞாபகப்படுத்தும். மந்திரத்துல உள்ள எல்லா விஷயமும் இவ அனுஷ்டானம் பண்ணதோட சம்மந்தப்பட்டிருக்காது. ஆனா அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக அந்த மந்திரம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு பதம் வந்துடும். அதனால பிரயோக சமவேதார்த்த ஸ்மாரகாக மந்திராகா அப்படின்னு மீமாம்சக்கால் சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரங்களுக்கு விதாயகத்துவம் கிடையாது, அதை விதியாக எடுத்துக்க முடியாது. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னா அதை அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும்னு விதியை கல்பிக்க முடியாது. அப்ப இப்போ இந்த மந்திரத்துல தானே அவனே வாக்குனாலையும் மனசனாலையும் காயத்தினாலையும் சிவனை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை விதியாக எடுத்துக்க முடியாதுன்னு நமக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக சொல்றார், ததாபி அஸ்மாதேவ மந்திராத் வாங் மனக்காயை ஈஸ்வரம் பூஜையே இது விதிஹி உபரிதாரண விதிவத்து கல்பயிதவ்யா. இந்த மந்திரத்துல சொல்லிருக்கிறத வச்சுட்டு வேற விதியை கல்பிக்க விட. மந்திரம் விதி ஆயிடாது. மீமாம்சகன் சொல்லபடி, மீமாம்சையில சொன்னபடி மந்திரம் தான், அது விதி ஆகாது. ஆனா மந்திரத்தை வச்சுட்டு அது மூலமாக ஒரு விதியை ஊகிக்க முடியும், கல்பிக்க முடியும். அது எப்படி? உபரிதாரண விதிவத்துன்னு சொல்றாங்க. ததாச்ச பிரேதாக்னிஹோத்ரே மந்திரே ஸ்ரூயதே. சில விஷயங்கள் நமக்கு நேரடியா விதிவாக்கியத்துல இல்லாட்டாலும் மந்திரத்துல அதோடைய அனுவாதம் அந்த விதியை கல்பிக்கும்படியாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், உபரிதாரணம். என்ன விஷயங்கிறத முன்னாடி சொல்லிவிடுறேன், அப்புறம் அதை படிக்கலாம். அதாவது அக்னிஹோத்திரத்துக்கு அவிச அந்த சுருக்களை விட்டு எடுத்து கொண்டு போய் ஆகவனியத்துல போய் விடுறச்ச, ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போகச்ச அந்த சுருக்கு இருக்கும் இல்லையோ, அந்த சுருக்குக்கு மேல ஒரு சமித்தை வச்சு எடுத்துட்டு போகணும்.
அந்த சமித்தை மேல வச்சு எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு வாக்கியம் இல்லை, விரிவாக்கியம் இல்லை. ஆனால் பிரேதாக்னிஹோத்திரம்னு ஒண்ணு. அதாவது அக்னிஹோத்திரியானவன் செத்து போயிட்டான், சம்ஸ்காரம் ஆகல, இன்னும் ஆகிறதுக்கு டைம் இருக்கு. ஏதன் மத்தியில அக்னிஹோத்திர காலம் வந்து விடுறது, சாயங்காலம் பிராத்தகாலம். அப்படின்னா அந்த காலத்துல அவனுக்கு பிரதிநிதியாக ஒருத்தன் அவனுடைய அக்னிஹோத்திரத்தை பண்ணியானும். அப்படி பண்ணும்போது அவனுடைய அக்னிஹோத்திரம் இல்லையா, அப்ப அதுக்கு பிரேதாக்னிஹோத்திரம்னு பேரு வச்சு அதுல என்ன சொல்லியிருக்கான், அதஸ்தாத் சமிதந்தாரயன் அனுகிரவே. அந்த எந்த சுருக்குல ஹவிஸ எடுத்துட்டு போறானோ அந்த சுருக்குக்கு கீழே சமித்த பிடிச்சுக்கணும். ஏன் அதோட கூட ஒண்ணு வருது, உபரிகி தேவேபியோ தாரயதி. அவன் உயிரோடு இருந்து பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சுருக்குக்கு மேல பிடிச்சிட்டு இருந்தானோ இல்லையோ அந்த சமித்தை இப்ப மேல வச்சுக்காம அந்த சுருக்குக்கு அடியில வச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல மேல வச்சுன்றாலோ இல்லையோ அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, மேல வச்சுக்கணும் சொல்லவே இல்லை. இந்த வாக்கியத்துல அப்படி ஒரு அனுவாதம் பண்ணினத்தினாலதான் சாதாரணமான ஜீவத அக்னிஹோத்திரத்துல அந்த சமித்த மேல பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்காக ஒரு விதியும் கல்பிக்கப்படுறது நிச்சயம். இதுதான் விதிர்வாதாரணவத்து அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல கூட தாரணவத்துன்னு திருஷ்டாந்தமா எடுத்துட்டு இருக்கார். சந்நியாசத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்துல விதியை கல்பிக்கணும், ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு வச்சிருக்கார். அதே மாதிரி இந்த மந்திரத்துல வாங்மன காயத்தினாலே எல்லா விதமான பூஜையும் பரமேஸ்வரனை சேர்றது அப்படின்னு சித்தவத்து ஒரு அனுவாதம் பண்ணினத்தினாலேயே அந்த மாதிரி ஒரு விதி இருக்குங்கிறத நம்ம கல்பிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த கிரந்தக்காரருடைய அபிப்பிராயம். அதைத்தான் இப்ப வியாக்கியானத்துல சொல்றார். ததாச்ச பிரேதாக்னிஹோத்திரே மந்திரே ஸ்ரூயதே. பிரேதஸ்ய அக்னிஹோத்திரம், அதாவது மரணமானவனுடைய அக்னிஹோத்திரம். ஏன்னா அவனுடைய அந்த காரியம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியதில்லை. அந்த சம்ஸ்காரம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அக்னிஹோத்திர காலம் வந்துடுச்சுன்னா பண்ணும்படியாக இருக்கும். அந்த அக்னிஹோத்திரத்திலே இந்த மாதிரி மந்திரம் இருக்கு. அதஸ்தாத் சவிதஞ்ச தாரயன் தட்சிணேன விஹாரம் அனுத்ரவதி உபரிஹி தேவேபியோ தாரயதி இது விஜ்ஞாயத்தே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இது தத்ர பைத்ருகஸ்ய அவிஷ்பாத்திரஸ்ய அதஸ்தாத் சமித்தாரணம் விதாய, அதாவது அந்த பாத்திரம் இருக்கு, ஹவிஷ் பாத்திரம், ஹவிஷை எடுத்துட்டு போகக்கூடிய பாத்திரம், அதுக்கு அடியில சமித்தாரணத்தை விதானம் பண்ணுறது, அதுல சந்தேகம் இல்லை. தத் வாக்கியசேஷே சமிதா ஹவிஷா உபரிதாரணம் தெய்வீ கர்மணி யச்ருதம். அங்க உபரிஹி தேவேபியோ தாரயத்தின்னு அங்க கூட சேர்த்துக்கணும். அதுல இருந்து என்ன தெரியுது, தத்கிம் அர்த்தவாதா உத உபரி விதி இது சம்சயா. அந்த அதிகரணத்துல இதுக்கு ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்துல அந்த உபரிதாரணங்கிறது வெறும் அர்த்தவாதம் தானா, இல்ல உபரிதாரணத்துக்கு இதுவே விதின்னு வச்சு விடலாமா அப்படின்னு சந்தேகம். தத்திர அதோதாரண விதி ஸ்தாவகத்வேன ததேக வாக்கியதா லாபாத் அர்த்தவாதா இது பூர்வபக்ஷா. இந்த வாக்கியம் அதோதாரணத்தை தான் விதிக்கிறது, அது உபரிதாரணத்தை விதிக்கு வரல. அதனால அதுக்கு இது அர்த்தவாதம் வச்சுக்க வேண்டியதுன்னு பூர்வபக்ஷம். எத்திர பிரசித்தாக அர்த்தா அனுத்தியதே தத்திர ஸ்துதிரி யுக்தா. அனுவாதம் பண்றதா இருந்தா எங்கேயாவது பிராப்தி வரும். பிராப்தி இல்லாத விஷயத்த அனுவாதம் பண்ண முடியாது. உபரிதாரணம் பண்ணணுங்கிறது இதுக்கு முன்னாடி எங்கேயும் விதிக்கல, அதனால அதை அனுவாதம் பண்றதுக்கு முடியாது இங்க. அதனால உபரிதாரணம் நக்வாபி பிரசித்தம், இது பிரசித்தமே இல்லையா, விதிச்சாதானே தெரியும். முன்னாடி மேல ஒரு சமித்தை வச்சுட்டு போகணுங்கிறது, அதனால அதையும் விதியாத்தான் வச்சுக்கணும். ஏவம் அत्रापि அத்தः ஸ்தாவகத்தா அயோகாத் வாக்கியபேதம் அபியுபகம்ய அபூர்வ விதி கல்பிதா. இந்த இடத்துல இங்கேயே அது அபூர்வ விதியா வச்சு விடுவோம். இது தெய்வாக்னிஹோத்திரத்துல சமித்து உபரிதாரணம் பண்ணணும் அப்படிங்கிற விதியாக வச்சுக்கலாம். அத்தः ஏவம் அत्रापि அபூர்வார்த்தத்வேன விதி கல்பயித்தும் சக்கியதே இது போத்தவ்யம். இந்த மந்திரத்திலையும் இதே மாதிரி ஒரு விதியை கல்பிக்கலாம். ஆக இந்த மந்திரமே 3 விதமான பூஜைகளும் பரமேஸ்வரனை குறிச்சு செய்யறதுக்கு ஒரு விதியாக எடுத்துக்க முடியும். இதோட வச்சுப்போம்.